வணக்கம் சனி ஃபைல்ஸ், நான் உங்கள் பார்ன் ஃபார் சினிமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ ஓஹோ அண்ட் தென் பேபி, டைரக்டட் பை கிருஷ்ணகுமார் ராம்குமார், ஸ்டாரிங் ருத்ரா, விஷ்ணு விஷால், மிதிலா பால்கர், மிஷ்கின், கருணாகரன், நிர்மல் பிள்ளை, நிவிஷா. இந்த படத்தோட கதை என்னன்னா, அஸ்வின் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ஹீரோ கிட்ட கதை நரேட் பண்ண போகிறாரு. அந்த ஹீரோவை விஷ்ணு விஷாலாவே பண்ணியிருக்காரு. இவர் சொல்கிற எந்த கதையுமே அவருக்கு பிடிக்காம, எனக்கு ஒரு ரொமான்ஸ் ஸ்டோரி சொல்லு, ஒரு நல்ல லவ் ஸ்டோரி சொன்னால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட லைஃப்பில் நடந்த அவரோட லவ் ஸ்டோரிஸே நரேட் பண்ணுறாரு. ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு அவர் லைஃப்பில் லவ் ஸ்டோரி இருந்தால் அப்படி என்ன நடந்துச்சு, அந்த கதையை கேட்டு விஷ்ணு விஷால் அவர் படத்தை பண்ணாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. அந்த அஸ்வின்ன்ற கேரக்டர் அவங்க ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அந்த பிரச்சனையிலே வளர்ந்த ஒரு பையனாக இருப்பான். அந்த ஆப்போசிட்டில் வர அந்த மிதிலான்ற கேரக்டர் வந்துட்டு அவளுக்கும் ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையிலே வளர்ந்த ஒரு பொண்ணாக இருப்பாள். இப்போ இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் மீட் பண்ணி இவங்க தான் லவ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை வருது, ஒரு பிரச்சனையில் வளர்கிற ஒரு பையன் எப்படி இருப்பான், அவன் எப்படி சேஞ்ச் ஆகிறான், ஒரு பிரச்சனையில் வளர்கிற ஒரு பொண்ணு எப்படி இருப்பாள், அந்த பொண்ணு இவங்க கூட சேரும்போது என்ன நடக்குது, இதுதான் இந்த படத்தோட டோட்டல் ஸ்டோரி. இந்த படத்தில் இருக்க ஒரு சின்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு விஷால் பண்ணியிருக்கிற கேமியோவில் விஷ்ணு விஷால் பேசுகிற டைலாக்ஸ் வந்துட்டு ஒரு தமிழ் சினிமாவில் இருக்கிற ஹீரோஸே வந்துட்டு கலாச்சி பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஷ்ணு விஷால் கூட இருக்கிற கிங்ஸ்லி, அதுக்கப்புறம் கருணாகரனோட கேரக்டர் இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு. அதை தவிர இந்த படத்தில் பெருசாக எதுவுமே இல்லை. படத்தோட ஓப்பனிங்லேயே வந்துட்டு இந்த ஹீரோக்கு வந்துட்டு 3 லவ் ஸ்டோரி, அந்த 3 லவ் ஸ்டோரியில் நம்ம படத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் 3 ஸ்டோரியிலையும் லவ்வும் இல்லை, ஆக்சுவலாக அது ஸ்டோரியாகவுமே தெரியல. ஏதோ ஒரு சின்ன யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. படத்தோட மேக்கிங்லேயும் வந்துட்டு எடிட்டிங் பேட்டர்னில் லைக் அவங்க ஆட் பண்ணியிருக்கிற அந்த டிரான்சிஷனு, அவங்க போட்டிருக்க அந்த வேர்ட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கே வந்துட்டு நிறைய ரீல்ஸை வந்துட்டு ஒன்றா சேர்த்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட டேரக்டர் வந்துட்டு ஒரு 100 ஆட்ஸ் மேக் பண்ண டேரக்டரு. ஸோ அதனால் படத்தோட மேக்கிங் பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்க அப்படியே கொஞ்சம் விஷுவல்ஸாக ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது மட்டுமே நமக்கு படத்தில் இம்பேக்ட் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா எந்த ஒரு லவ் ஸ்டோரியுமே கனெக்ட் ஆகலை. ஆக்சுவலாக அது லவ் ஸ்டோரியே இல்லை, ஏதோ ஒரு 1-2 சீன்ஸாக தான் வரும். அந்த தேர்ட் வர மிதிலாக்கும் இந்த அஸ்வின்க்கு இருக்கிற லவ் ஸ்டோரி மட்டும் லென்த்தியாக இருக்கும். ஆக்சுவலாக அது ஒன்று தான் ஸ்டோரி, மற்ற 2 ஸ்டோரிஸ் வந்துட்டு எதுக்காக வச்சாங்கன்னே தெரியல படத்தில். அது மட்டும் லென்த்தியாக வரும். அந்த ஸ்டோரி ஓரளவுக்கு ஓகே, ஆனால் ஆல்ரெடி நம்ம நிறைய படத்தில் பார்த்த ஒரு கதையாக தான் இருக்கும். அந்த கதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். இந்த படத்தோட மியூசிக் வந்துட்டு ஜென் மார்ட்டின் பண்ணியிருக்காங்க. ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடணும், ஒரு 4 பாட்டு போடணும் அப்படின்னு போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. எந்த பாட்டுமே பெருசாக இம்பேக்ட் ஆகல. பேக்ரவுண்ட் மியூசிக்ஸும் படத்துக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வேணுன்றதுக்காக போட்ட மாதிரி இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி ஒர்க்ஸு படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு. மிதிலா, கருணாகரனை தவிர இந்த படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி லீடாக பண்ணியிருந்த ஆக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப இம்மெச்சூராக இருந்த மாதிரி இருந்துச்சு. காஸ்டிங் வந்துட்டு இந்த படத்துக்கு ரொம்ப மைனஸாக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் லவ் ஸ்டோரியில் வர அந்த பொண்ணு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எதுக்கு அந்த லவ் ஸ்டோரினே தெரியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு காஸ்ட் பண்ணது வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வாய்ஸ் அவங்களே பேசினாங்களா இல்லை டப்பிங் பண்ணாங்களான்னு தெரியல. அது ரொம்ப கிளீஷேவாக இருந்துச்சு பார்க்கவே. செகண்ட் லவ் ஸ்டோரி வந்துட்டு அந்த செகண்ட் ஒரு லவ் ஸ்டோரி வரும், அது என்ன மீனில் பண்ணாங்கன்னு தெரியல. அதுவும் ரொம்ப கிளீஷேவாக தான் இருந்துச்சு. அது காமெடின்னு நினச்சி அந்த சீனே பண்ணாங்களான்னு தெரியல. சப்போஸ் அது இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி அது பண்ணியிருந்தாங்கன்னா மேபி ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம். அது பண்ணலை. டைலாக்ஸ் வந்துட்டு அங்கங்கே 1-2 டைலாக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு சிரிப்பு வர வைக்குது. மற்றபடி ஓவரால் ஃபிலிம்ஸில் வந்துட்டு டைலாக்ஸ் ரொம்ப இம்மெச்சூராக இருந்துச்சு. ஒரு ஃபஸ்ட் டிராஃப்டில் எழுதின டைலாக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் வந்துட்டு ஓவராலாக அந்த படத்துக்கு பெரிய மைனஸே. ஆக்சுவலாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்துட்டு எப்போவுமே நம்ம ரோம்காம் படத்தில் பார்க்குற மாதிரி லாஸ்ட்டில் இந்த ஹீரோ ஹீரோயின் சேருவாங்களா சேரமாட்டாங்களா அப்படின்னு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த இடத்துல ஒரு ஐகானிக்கான ஒரு பாட்டை ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டை அந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணாங்க, அந்த பாட்டை ஒரு காமெடிக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு சென்ஸே இல்லாமல் அந்த பாட்டை யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருந்துச்சு. ஓவராலாக இந்த படம் வந்துட்டு பிலோ ஆவரேஜான ஃபிலிம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மூவி ரிவ்யூஸ் மட்டும் இல்லாமல் மூவி சஜஷன்ஸ், மூவி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் சேனலில் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, signing off from the Tamil Cinema.